ஃபஸ்ட்டு மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் உறுப்பினர் பதிவு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம வெப்சைட் மூலயமா ஒரு உறுப்பினராக எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சேம் அதே ப்ராசஸ்ஸை தான் நம்ம இங்கே மொபைல் அப்ளிகேஷன்லேயே பண்ண போகிறோம். அந்த அப்ளிகேஷன் இந்த மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். நம்மளுடைய சங்கம் நேம், நம்மளுடைய ஜெண்டர், நம்மளுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், நம்மளுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், நம்மளுடைய ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ், நம்மளுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ், நம்மளுடைய அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே நம்மளுடைய இமெயில் ஐடி கொடுக்கணும். இந்த இமெயில் ஐடி தான் நம்மளுடைய யூசர் ஐடியாக இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு நம்மளுடைய லாகின் பாஸ்வேர்டாக இருக்க போது கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய அட்மினுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். நோட்டிஃபிகேஷன் போனோடனே அவங்க இமீடியட்டாக நம்மளுடைய அப்ரூவலை அவங்க அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமேட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். அந்த இமெயில் வந்ததுக்கப்புறமேட்டு நாம் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணுறதுக்கு அகெயின் நம்மளுடைய இங்கே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் பண்ணும்போது மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்களோ அதையே கொடுத்து நம்ம இங்கே சைன்இன் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் நம்மளுடைய பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபர்காட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்மளுடைய இமெயில் ஐடியை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தா நம்மளுடைய இமெயிலுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய புது பாஸ்வேர்டை நம்மளால் ரீசெட் பண்ணிக்க முடியும். ஸோ பாஸ்வேர்டு நமக்கு ஞாபகம் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம லாகின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுடைய இமெயில் ஐடி கொடுத்துட்டு நம்மளுடைய பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நாம் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே நம்மளுடைய தகவல்கள் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த நம்மளுடைய உறுப்பினர்கள் பற்றிய தகவல்கள், வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள், திருமண வரன் பற்றிய தகவல்கள், பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பற்றிய தகவல்களை பற்றிலாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.